வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ்வுட் சேனல். இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்மளோட நிழலுக்கு உயிர் வந்து நம்மள கொல்ல தோர்த்தனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல வேற லெவல்ல இருக்க வெறித்தனமான சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சோ இந்த படத்தை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அப்பா அம்மா கூட ஒரு பீச்ல இருக்க பொருட்காட்சியில சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு நைஸா அவங்க அப்பா அம்மா அசந்த நேரமா பார்த்து அவங்கள விட்டுட்டு பீச் ஓரமா ஒரு லாலிபாப்பை சாப்பிட்டுட்டு தனியா போயிட்டு இருக்கா. அப்போ பீச் பக்கத்துல ஒரு மிரர் ஹவுஸ பாக்குறா. அங்க என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த மிரர் ஹவுஸ்குள்ள போறா. அங்க போனோடனே அந்த இடத்துல இருந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அந்த பொண்ணும் பயத்தை வெளியே காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாலியா விசில் அடிச்சுக்கிட்டு அந்த மிரர் ஹவுஸ்குள்ள சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. சுத்தி ஒரே கண்ணாடியா இருக்கும். இங்க என்னதான் இருக்குன்னு சொல்லி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு திடீர்னு ஒரு உருவத்து மேல இடிச்சிடறா. என்னடான்னு சொல்லி பின்னாடி திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு உருவம் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே ஆன்னு அலறா. இந்த இடத்துல தான் இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த சின்ன பொண்ணு பெரிய ஆளா வளர்ந்துடுறா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவளுக்கு கல்யாணம்லாம் ஆகி 2 குழந்தைங்கலாம் இருப்பாங்க. அவங்க கூட சந்தோஷமா நம்ம ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருப்பா. இப்படி நம்ம ஹீரோயின் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது தன்னோட சின்ன வயசுல அந்த மிரர் ஹவுஸ்ல பார்த்த அந்த பொண்ணோட உருவத்தை அப்பப்ப நினைச்சு பயந்துகிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த சம்பவத்துக்கு அப்புறமா சின்ன வயசுல அவளுக்கு சரியா பேச முடியாம போயிடும். அதுக்காக டாக்டர்ஸ் எல்லாம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. அவளோட ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் ஹீரோயின் கூட சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட நம்ம பீச்சுக்கு போலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோயினும் ரொம்ப பயந்துட்டு பீச்சா ஐயோ அங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்க 3 பேர்ட்டையும் சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்ட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம பசங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, ஒரு நாள் பீச்சுக்கு போனா ஒன்னும் ஆயிடாதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினும் சரி ஒரு நாள் தான் சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டுட்டு பீச்சுக்கு வர ஒத்துக்கிறா. அதை கேட்ட ஹீரோயினோட ஹஸ்பண்டும் ஜாலியா கார் எடுத்துட்டு குடும்பத்தோட பீச் போயிட்டு இருக்காங்க. போற வழியெல்லாம் சந்தோஷமா பாட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியே அரட்டை அடிச்சுட்டு கடைசியில பீச்சுக்கும் வந்துடுறாங்க. அங்க வந்து தன்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட பொண்ணும் பையனும் தனித்தனியா அந்த பீச்ல விளையாண்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட பையன் அர்ஜென்ட்டா சூச்சு வருதுன்னு அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போறான். போற வழியில ஒரு சோளக்காட்டு பொம்மையில ரத்தம் வழிகிற மாதிரி ஒரு உருவத்தை பாக்குறான். அதை பார்த்து மிரண்டு நின்னுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும் போது எங்க விளையாடிட்டு இருந்த நம்ம பையல காணும்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. எங்கேயுமே அந்த பையன் இல்லாததுனால பதறி அடிச்சிட்டு அவனை அந்த பீச் ஃபுல்லா தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சில்வண்டு டாய்லெட் பக்கத்துல ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கான். தூரத்துல இருந்து அந்த சில்வண்ட அவங்க அம்மா பாத்துறாங்க. பாத்துட்டு அவன் கிட்ட போய் கொல்லாம எங்கடா போனன்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த சில்வண்டு கிட்ட கேக்குறாங்க. அதை கேட்ட அந்த பையன் ஆத்தா எனக்கு அர்ஜென்ட்டா வந்துச்சு, அதனாலதான் நான் டாய்லெட்டுக்கு வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும் அழுதுகிட்டே என்கிட்ட சொல்லாம இனிமே எங்கேயும் போக கூடாதுரா தங்கம்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன் பீச்ல இருந்து வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தன்னோட பொண்ணை தூங்க வச்சுட்டு அந்த சில்வண்டுக்கு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சில்வண்டு பீச்ல பார்த்த அந்த ரத்தம் வழிகிற உருவத்தை ஒரு பேப்பர்ல டிராயிங்க வரைஞ்சு வச்சிருப்பான். அதை பார்த்து ஷாக்கான நம்ம ஹீரோயின் அந்த சில்வண்டு கிட்ட என்னடா இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்ட அந்த சில்வண்டும் எனக்கு எதுவும் தெரியாத ஆத்தான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் பீச்ல பார்த்த விஷயத்த மறைச்சிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் தான் சின்ன வயசுல அந்த மிரர் ஹவுஸ்ல தன்ன மாதிரியே ஒரு உருவத்தை பார்த்த விஷயத்த தன்னோட புருஷன்கிட்ட ரொம்பவே பயந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அந்த புருஷனும் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றேன்ற பேர்ல ஹீரோயினை ரொம்பவே கடுப்பேத்திட்டு இருப்பான். இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட்டும் போயிடுது. அந்த நேரம்னு பார்த்து நைனான்னு ஒரு குரல் கேக்குது. அதை கேட்டவனே ஹீரோயினும் அவங்க புருஷனும் பதறி போயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த சில்வண்டு தான் அவங்க ரூமுக்கு வந்திருப்பான். வந்து நைனா நம்ம வீட்டுக்கு வெளியே யாரோ 4 பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்டயும் அவங்க புருஷன் கிட்டயும் சொல்றான். அதை கேட்டு பதறி போன ஹீரோயினும் அவங்க புருஷனும் தன்னோட வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. பார்த்தா தன்னோட வீட்டு வாசல்ல யாரோ 4 பேர் கைய கொத்துட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பதறி போன நம்ம ஹீரோயின் தன்னோட பொண்ணோட போனை வாங்கி போலீஸுக்கு கால் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த புருஷங்காரன் வீட்டுக்கு வெளியே போயிட்டு அந்த 4 பேரையும் பிடிச்சி கத்துறான். மரியாதையா எங்களோட வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, அப்படி இல்லாட்டி கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மிரட்டுறான். அதை கேட்டு அசராம அந்த 4 பேர் கையை பிடிச்சி நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா இந்த புருஷனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். பயந்துகிட்டே தன்னோட வீட்டுக்குள்ள வந்து ஒரு பேட்டை எடுத்துட்டு மறுபடியும் வெளியே போறான். வெளியே போய் ஒழுங்கு மரியாதையா எங்க வீட்டை விட்டு போறீங்களா இல்ல அடிச்சு துரத்தவான்னு சொல்லி மிரட்டுறான். அதை கேட்ட அந்த 4 பேரும் தனித்தனியா அந்த வீட்டை சுத்து போட்டு உள்ள வர ட்ரை பண்றாங்க. அதுல ஒருத்தன் நேரா அந்த புருஷனை பார்த்து வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்து பயந்து போன அந்த புருஷங்காரன் குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் அவங்க பசங்களும் சேர்ந்து வீட்டுல இருக்க மத்த ஜன்னல் கதவெல்லாம் சாத்திருக்கான்னு பார்க்க போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஒரு சின்ன பையன் குரங்க விட மோசமா அவங்க வீட்டு ஜன்னல் எல்லாம் தவிக்கிட்டு இருப்பான்.
அதை பார்த்து பயந்து போன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாலுக்குள்ள வந்து பயந்துகிட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டோட டோரை உடைச்சுக்கிட்டு 3 பேர் உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஜன்னல்ல தவிக்கிட்டு இருந்த அந்த பையன் ஜன்னலை உடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். அவங்க 4 பேரும் அந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட ஃபேமிலிக்கும் ஒரே ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த 4 பேரும் அச்சு பசராம ஹீரோயினோட குடும்பத்துல இருக்கவங்க மாதிரியே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஹீரோயினோட குடும்பத்தோட நிழல்கள் தான். இவங்க எல்லாரும் ஹீரோயினோட குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருப்பாங்க. அதுல ஹீரோயினோட நிழல் அவங்க குடும்பத்தையே உட்கார வச்சு கட்ட குரல்ல ஒரு கதை சொல்லிட்டு இருப்பா. அது என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை இருந்தா, அவளுக்கு விளையாட அழகான பொம்மை, வாய்க்கு ருசியான சாப்பாடு எல்லாம் கிடைச்சது. ஆனா அவளோட நிழலான எனக்கு விளையாட ஷார்ப்பான கத்தியும் சாப்பிட காஞ்சு போன முயலோட ரத்தமும் தான் கிடைச்சது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு பெருசா வளர்ந்து ஒரு அழகான ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவளோட நிழலான நான் விருப்பமே இல்லாம ஒரு முரடனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு ஒரு அழகான இளவரசியை பெத்தெடுத்தா. ஆனா எனக்கு சைக்கோ மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு சின்ன பையனை பெத்தெடுத்தா. ஆனா எனக்கு மிருகம் மாதிரி எப்பயுமே நெருப்பை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க ஒரு குழந்தை தான் பிறந்ததுன்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் சேர்த்து நான் உன்னை பழி வாங்கணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அந்த நிழல் சொல்றா. அதை கேட்டு பயந்து போன ஹீரோயின் அந்த நிழல் கிட்ட நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, என் குடும்பத்தை தயவு செஞ்சு விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவ இப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த நிழலோட புருஷன் ஹீரோயினோட புருஷனோட காலை அடிச்சு உடைச்சு தரன்னு இழுத்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த நிழலோட பொண்ணு ஹீரோயினோட பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து பயந்த ஹீரோயினோட பொண்ணும் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுறா. அதுக்கு அடுத்து அந்த சில்வண்டோட நிழல் அந்த சில்வண்டை அந்த வீட்டுக்குள்ளே துரத்திட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து ஹீரோயினோட நிழல் ஹீரோயினை கட்டி போட்டு ஹீரோயினை கொல்ல பாக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பொண்ணு தன்னோட நிழலை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு காருக்கு பின்னாடி அந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிறா. அவளோட நிழல் அந்த பொண்ணை தேடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அந்த காருக்கு பின்னாடி தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த நிழல் அந்த கார் மேல ஏறி நின்று அந்த பொண்ணை பயன்படுத்திட்டு இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து அந்த காரோட ஓனர் அந்த இடத்துக்கு வரான். வந்து அந்த நிழலை பார்த்து யாருமா நீ என் கார் மேல ஏறி நின்று என்ன பண்றேன்னு சொல்லி அந்த நிழல சத்தம் போடுறான். அதை கேட்டு காண்டான அந்த நிழல் அந்த ஆளுகிட்ட வந்து தன் கையில இருந்த ஒரு சிசரை எடுத்து அந்த ஆள் தொண்டையிலே சொருகிடும். அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட புருஷனை அவனோட நிழல் ஒரு போட்ல போட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அப்போ அந்த புருஷன் தன்னோட நிழலை அடிச்சு தண்ணியில தள்ளி கொலை பண்ணிடுவான். இன்னொரு பக்கம் அந்த சில்வண்டோட நிழல் அந்த சில்வண்டு பண்ற எல்லா விஷயத்தையும் இமிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சில்வண்டு அந்த நிழலை ஒரு ஷெல்ஃப்குள்ள போட்டு பூட்டி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோயினோட நிழல் என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த சில்வண்டோட நிழல் இருக்கிற இடத்துக்கு வரா. அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்ட ஹீரோயின் தன்னோட கையில இருந்த விலங்க அவுத்துட்டு தன்னோட பையனை கண்டுபிடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. பின்னாடியே அந்த ஹீரோயினோட நிழலும் அவன் பையனும் துரத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா ஹீரோயினும் அந்த சில்வண்டும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் தன்னோட பொண்ணையும் பாத்துருவாங்க. ஹீரோயின் தன்னோட பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டுட்டு தன்னோட புருஷனை தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த புருஷன் அந்த போட்டை எடுத்துட்டு ஹீரோயினையும் தன்னோட பசங்களையும் காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருப்பான். ஒரு வழியா ஹீரோயினையும் அந்த பசங்களையும் கண்டுபிடிச்சு அந்த போட்ல ஏறி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பீச்ல ஹீரோயின் ஃபேமிலி கூட இருந்த அந்த ஃப்ரெண்டு ஃபேமிலிய காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்கள மாதிரியே இருக்கிற அவங்களோட நிழலும் வந்து அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் சம்பவம் பண்ணிடும். அது தெரியாம நம்ம ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து ஹீரோயின் அந்த வீட்டு டோரை தட்டுவாங்க. அப்போ அந்த வீட்டுல இருந்த ஒரு ஆளோட நிழல் அந்த வீட்டு டோரை வந்து திறக்கும். அப்படி அந்த வீட்டோட டோரை திறந்து நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் கட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வெளியே நின்று ஹீரோயினை பாத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயினை உள்ள இழுத்துட்டு போனோடனே இந்த 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுரும். அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்த நிழல் அந்த 3 பேரையும் பிடிக்கிறதுக்காக வரும். அப்போ ஹீரோயினோட புருஷன் அந்த நிழலை டைவர்ட் பண்ணி வேற பக்கமா இழுத்துட்டு போயிடுவான். அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்ட ஹீரோயினோட பசங்க நைஸா அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லா நிழலையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட புருஷன் அந்த நிழலை தன்னோட போட்டுக்கு இழுத்துட்டு போறான். போய் அந்த நிழலை அடிச்சே சாவடிச்சிருவான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் அந்த ஃப்ரெண்டு வீட்லயே உட்காந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். ஊருக்குள்ள நிறைய பேர் ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு மக்கள் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்கன்னு நியூஸ்ல சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்ம மட்டும் இதனால பாதிக்கல, இந்த ஒட்டுமொத்த ஊருக்குமே இந்த நிழல்களால பாதிப்பு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்க இடத்த விட்டு மெக்சிகோக்கு போகலான்னு பிளான் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த வீட்டுல இருந்த ஒரு காரை எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க எல்லாம் காருக்குள்ள ஏறி உட்கார்ந்த உடனே அந்த இடத்துக்கு அந்த ஹீரோயினோட பொண்ணோட நிழல் அந்த காருக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அதை பார்த்தோன்னே ஹீரோயினோட பொண்ணு அந்த காரை செம்ம ஸ்பீட்ல ஓட்டிட்டு போய்
போய் அந்த நிழல் மேல ஏத்துறா. ஆனா அந்த நிழல் அந்த கார் மேல தவ்விக்கிட்டு அந்த காரை தன்னோட சிசரை வச்சு வேகமா குத்தி அந்த காருக்குள்ள இருக்க எல்லாரையும் சாகடிக்க ட்ரை பண்ணுது. ஒரு வழியா ஹீரோயினோட பொண்ணு அந்த நிழலை காரை செம்ம ஸ்பீட்ல ஓட்டிட்டு போய் இடிச்சு தள்ளிடுறா. அதுல அந்த நிழல் செம்மையா அடிபட்டு ஒரு மரத்து மேல தொங்கி செத்து போயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் தன்னோட குடும்பத்தை கூப்பிட்டுட்டு அந்த கார்ல எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பா. போற வழியில அந்த சில்வண்டோட நிழல் அந்த கார் முன்னாடி நின்று அந்த காரை எரிச்சு சாம்பலாக்க ட்ரை பண்ணுது. அதை பார்த்த நம்ம ஹீரோயின் அந்த காரை விட்டு இறங்கி ஒரு கம்பி எடுத்துட்டு அந்த சில்வண்டோட நிழல் கிட்ட போறாங்க. போய் பொறுமையா அந்த நிழல் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த சில்வண்டு தன்னோட நிழலை பார்த்து கையை நீட்டி பின்னாடியே போயிட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த சில்வண்டோட நிழலும் அவன் பண்ற மாதிரியே கையை நீட்டிட்டு பின்னாடியே போகுது. அவன் பின்னாடி ஒரு காரு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த சில்வண்டோட நிழல் அந்த சில்வண்டு பண்ற மாதிரியே கையை நீட்டிட்டு பின்னாடி அந்த நெருப்புல போய் விழுந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்காம அந்த சில்வண்டை பார்த்து இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சில்வண்டோட நிழல் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அதை தூரத்துல இருந்து ஹீரோயினோட நிழல் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுல கடுப்பான அந்த ஹீரோயினோட நிழல் அந்த சில்வண்டை தூக்கிட்டு ஒரு பீச்ல இருந்த மிரர் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு போயிடுது. ஹீரோயினும் வேற வழியே இல்லாம தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த மிரர் ஹவுஸ்குள்ள போறாங்க. அங்க போனா அந்த ஹீரோயினோட நிழல் ஹீரோயின் கிட்ட, உனக்கு இருக்க மாதிரி தானே வாய் கண்ணு மூக்குலாம் எனக்கும் இருக்கு, ஆனா நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ற, நான் மட்டும் இந்த நரகத்துல நின்று கஷ்டப்படணுமான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த நிழல், உங்களை மாதிரி மனுஷங்க பண்ண தப்பால தான் எங்களை மாதிரி நிழலுக்கும் உயிர் வந்துச்சு, மனுஷங்க பண்ண ஆராய்ச்சியில நிழலுக்கு உருவத்தையும் ரத்தத்தையும் சதையையும் கொடுக்க முடிஞ்சதே தவிர ஒரு நல்ல மனசை கொடுக்க முடியல, ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுக்க முடியல, அதனால நாங்க இந்த நரகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றத ஒரு பிளாஷ்பேக்கா அந்த நிழல் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த நிழல் ரொம்பவே கோவத்தோட நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஹீரோயினும் அந்த நிழலை கொல்லாம விட்டா நம்ம வாழ்க்கை நாசமா போயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த நிழலை கொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நிழலை ஹீரோயினால சமாளிக்கவே முடியல. ஹீரோயின் அந்த நிழல் செம்மையா அடிச்சு போடுது. ஹீரோயின் ஒரு வழியா கடைசியில அந்த நிழலை தன் கையில இருந்த ஒரு கம்பியால குத்தி கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த நிழல் பதுக்கி வச்சிருந்த தன்னோட பையனை கண்டுபிடிச்சு அந்த இடத்த விட்டு ஒரு ஆம்புலன்ஸ்ல தன்னோட குடும்பத்தை கூப்பிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்த சுத்தி லட்சக்கணக்கான நிழல்கள் கைய கோத்துட்டு அந்த இடம் ஃபுல்லா பரவி இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் தன்னோட குடும்பத்தோட அந்த ஆம்புலன்ஸ்ல எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க. அதுல நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தப்போ அந்த பொண்ணு அந்த மிரர் ஹவுஸ்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே அந்த பொண்ணோட நிழலும் அந்த பொண்ணை பயமுறுத்தி அடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இந்த நிழல் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட இடத்துல போயிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை வாழுது. இதை ஹீரோயின் நினைச்சு பார்க்கும் போது எனக்கு இந்த படத்துல இருந்து ட்விஸ்டே புரிஞ்சுது. அது என்னன்னா, இவ்வளவு நேரம் மனுஷின்னு நினைச்சிட்டு இருந்த ஹீரோயின் தான் நிழல்னு நினைச்சிட்டு இருந்த, அதுதான் உண்மையான மனுஷி. அதனாலதான் நம்ம ஹீரோயினால சின்ன வயசுல ஒழுங்கா பேச முடியாம இருந்திருக்கும். ஏன்னா எந்த நிழலுக்குமே இந்த படத்துல பேச்சு வராது. ஆனா அந்த ஹீரோயினோட நிழல் மட்டும் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படியே ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் டெலிகிராம் சேனல்ல இந்த படத்தோட லிங்கை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.